மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பேனில் சீரகம், மிளகு, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு இதோட பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், அரைச்சிக்கிறேன் மிக்சியில். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே சோம்பு, பட்டை, மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும் சால்ட்டும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா நான் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாடை போகிறது வரைக்கும் இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் பச்சையாக தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீல் மேக்கர் ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன். அந்த மீல் மேக்கர் தான் இந்த வெங்காயம், தக்காளி மசாலாவோட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா அப்போ தான் அந்த மீல் மேக்கரில் நல்லா கோட் ஆகும். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சாப்பிட்டா நம்ம எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. தண்ணி எல்லாம் கூட நல்லா வற்றி வந்துருச்சு. நமக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் லிக்விடாக நம்ம இறக்கிக்கிட்டால் போதும். சாதத்தோடு இது பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.